ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ இதை பற்றிக் கொள்வதும் நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினின்றும் இவைகள் எல்லாவற்றினின்றும் காக்கப்படுவான். காக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம் என்று சாலமோன் ராஜா அவருடைய அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா இவ்விதமாக சொல்கிறார், நீ இதை பற்றி கொள்வதும் கைவிடாதிருப்பதும் நலம் என்று சாலமோன் தன்னுடைய பிரசங்கத்தில் அழகாக சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய விஷயங்களை பற்றி கொண்டிருப்போம். சில விஷயங்களை கைவிட்டு இருப்போம். சில நல்ல விஷயங்களை பற்றி கொண்டும் சில தவறான விஷயங்களை கைவிட்டும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிறைய விஷயங்களை பற்றி கொண்டும் கைவிட்டும் இருக்கிறீர்கள்? நல்ல விஷயங்களை பற்றி கொண்டு தவறானதை கைவிட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்மில் சிலர் என்று சொல்லாமல் அநேகர் என்றே சொல்லலாம், அநேகர் தீயவற்றை நல்லதென்று புரிந்து கொண்டு பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படி நாம் பற்றி கொண்டு இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம் என்று சாலமோன் ராஜா இவ்விதமாக சொல்லுகிறார். நாம் யோசிக்க வேண்டும், நான் என்ன தீமையை பற்றி கொண்டிருக்கிறேன்? தீமை நல்லதென்று எண்ணி கைவிடாதிருக்கிறேனா, இல்லை உண்மையாகவே நல்லதை தான் பற்றி கொண்டு தீமையை விட்டுவிட்டேனா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நலம் என்கிற ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நன்மையான விஷயங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணமாக பார்த்தோம் என்றால், தீமையை பிடித்து கொண்டு நல்லதை விட்டுவிட்ட ஒரு மனிதனை பார்த்தோம் என்றால் யூதாஸ்காரியோத்து. அவன் தேவனை காட்டி கொடுக்க போகிறான் என்று தேவனுக்கு தெரிந்தும் தேவன் அவனை எச்சரிக்கிறார், வேண்டாம் விற்று அப்படின்னு எச்சரிக்கும் பொழுதும் அவன் மனக்கடினத்தோடு தேவனை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற பணத்தாசையினால் தீமையை பற்றி கொண்டிருந்தனால் அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய நிலைமையுடைய ஒரு பரிதாபமாக நிலைமையாக மாறிவிடக்கூடாது. அதனால்தான் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய நிலைமையை ஒரு நலமுள்ள வாழ்க்கையாக நல்லபடியாக வாழ வேண்டும், தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். நாம் தீமையை பற்றி கொண்டிருந்தால் நம்முடைய நிலைமையும் யூதாஸ் காரியத்து போல் ஒரு துன்பமான நிலைமை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் நாம் இன்று பார்க்க போகிறோம். எவைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும், எவைகளை நாம் கைவிட்டு விட வேண்டும் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சுயத்தின்படி பற்றி கொள்ளாமல் தேவனுடைய விருப்பம் என்ன, தேவன் நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 11:13வது வசனம். நீங்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் நம்முடைய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும், அது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உனக்கு கற்பிக்கிற என் கற்பனைகள் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. இன்று முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கொள்ள வேண்டும். தேவனை நாம் முழு இருதயத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்.
நாம் யோசிக்க வேண்டும், நாம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோமா என்று யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என்னுடைய கர்த்தரிடத்தில் உண்டாக்கின என்னுடைய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறேன்? சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நாம் அன்பு கூர்ந்தோம் என்றால் நம்ம எப்படி நடப்போம்? அவரை பற்றி கொண்டு முழு ஆத்மாவோடு அவரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அநேக நேரங்களில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நான் கடவுளை தேவனிடத்தில் அன்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு, தேவன் நமக்கு கற்பித்த கட்டளைகளை, அவருடைய சத்தியங்களை விட்டுவிட்டு நாம் மனிதர்களுக்கு பயந்து, மனிதர்களுக்கு அன்பு கூர்ந்து நாம் தேவனை விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. நம்மில் அநேகர் கணவனுக்கு பயந்து தேவனை விட்டு விடுவாங்க. கணவன் மேலே அன்பு வச்சுட்டு தேவனை தனியாக விட்டுருவாங்க. சிலர் மனைவி மேலே அன்பு வச்சுட்டு தேவனை தனியாக விட்டுருவாங்க. சிலர் பெற்றோர் மேலே அன்பு வச்சுட்டு தேவனை விட்டுருவாங்க. சிலர் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய உலகம் என்று சொல்லிட்டு தேவனிடத்தில் இருந்து விலகி விடுவார்கள். ஹல்லேலூயா. அப்படி இருந்தோம் என்றால் நாம் தேவனிடத்தில் உண்மையாகவே அன்புள்ளவர்களாக இருக்க முடியாது. அப்படியே நம்முடைய நோக்கம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் சில ஆதாயங்களுக்காக, சில நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மாதிரி நடிக்கிறோம். ஹல்லேலூயா. நடிக்கிறோமா நடிக்கலையா? அப்படி நடிக்கிறோம்னு சொல்கிறாங்க போது அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லாருமே நடிக்கல. அல்லேலூயா. உண்மையாக தான் அன்பு கூறுகிறீங்க. அப்பொழுது நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லை மனிதனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்று. அதான் வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவன் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். தேவன் அறிஞ்சு கொண்டு தான் கேட்கிறார். அதனால தான் பேதுரு உண்மையாகவே அவரை நேசித்தனால தான் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தோம் என்றால் அது பேர் தான் நேசம். நம் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அது பேர் தான் அன்பு. அல்லேலூயா. ஒரு படி ஸ்டாண்டர்டாக இருக்கிறனால தான் அதுக்கு நேசம்னு பேர் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம உண்மையாகவே தேவனை நேசிக்கிறோமா, இல்லை சும்மா அன்பு கூறுகிறோம் சொல்லிட்டு தேவனுடைய கட்டளைகளெல்லாம் பின்பற்றாமல் சும்மா பேருக்கு மட்டும் வாழ்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. தேவனை நேசித்தோம் என்றால் நாம் தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தேவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்காம நம்ம மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டால் நாங்கள் உண்மையாகவே என்ன செய்யலை? தேவனை நேசிக்கல. ஹல்லேலூயா. அப்படி யார் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கல என்று பார்த்தோம்னா ஆதாம் ஒன்று தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் பழத்தை உண்ணக்கூடாது என்று தேவன் சொல்லியிருந்தோம். தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் தன் மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு உண்டதுனால் என்னாச்சு? பாவம் உள்ள வந்துச்சு. அல்லேலூயா. சாபமும் பாவமும் உள்ள வந்துச்சு. அப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நம்முடைய நலமான சில நன்மைகள் நம்மை விட்டு போய்விடும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இதை பற்றி கொள்வது நலம் என்று. முதலாவதாக நம்ம எதை பற்றி கொள்ள வேண்டும்? முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு தேவனை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக கணவன் சொல்ல கேட்கக்கூடாது, நான் தேவன் சொல்ல மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு இருப்பாங்க. தேவன் என்கிட்ட சொல்லட்டும், தேவன் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சிலவங்க
தவறுகளையும் பண்ணிட்டு கடைசியாக தேவனும் சொல்ல மாட்டார், அவங்க அந்த தவறுகள்லே இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால நம்ம வந்து வேதத்தின் படி ஆராய்ந்து கரெக்டானதாக பிடிச்சு கொண்டு நம்ம பேசணும். அல்லேலூயா. நம்ம சுயத்துக்காக தேவனை பயன்படுத்தி கொண்டு தேவன் சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிடுறேன், நீலாம் சொல்லான்டான் அப்படின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ கடைசி தேவனும் சொல்ல மாட்டார், அவங்க இந்த தீமையவே பற்றி கொண்டு இருமாப்பாக இருந்து சாபத்துக்குள்ளே கடக்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு தேவனை நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்ப்போம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன், அதுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? சாலமோன் ராஜா என்ன சொல்லுகிறார்? புத்திமதியை பற்றிக்கொள்ள வேண்டும். இன்று நம்ம அநேகர் புத்திமதிகளை கேட்கிற பழக்கமே கிடையாது. புத்தி கெட்டத்தனமாக எதையாவது கேட்டுட்டு அதை போய் புத்திமதி நினச்சிட்டு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் புத்திமதி சொன்னால் என்ன சொல்லுதுன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும், பேசுகிற ஆளுக்கு மட்டும் டைம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நம்மளே பாட்டுக்கு நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி பேசிகிட்டு இருந்தால் கடைசி வேதம் சொல்லுது மூடன் மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்முடைய முதுகுக்கு என்ன தான் கிடைக்கும்? அடி தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் கதறியும் கத்தினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அடி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வேதம் சொல்லுகிறது புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறோம்? நான் புத்திமதியை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கள் சைட்லேருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா. அதான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சைடும் கூட. சரி, அவனை புத்திமதியை பற்றி கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காதுன்னு சொல்லுங்கம்மா எல்லாரும். நான் புத்திமதியை பற்றி கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் புத்திமதியை பற்றி கொண்டு தான் இருக்கிறீங்க. அப்போ நான் தான் தப்பாக கட்டிட்டனோ? அப்போ நான் புத்திமதியை பற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நான் அடுத்த தான் பேச போகிறேன், அப்படி பற்றி கொள்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பேச போகிறேன். அதில் கடைசி நான் கேட்பேன், சரி நீங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, நான் அடுத்த நான் விடுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் நல்லதல்ல. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல, முகதாட்சண்யம் நல்லதல்ல. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நியாயத்திலே முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம்னு என்ன தெரியுமா? பார்ஷியாலிட்டி. உங்கள் யாருக்குமே தெரியாதா முகதாட்சண்யம்னா? பாரபட்சம் பார்ப்பது, நியாயத்தில் பாரபட்சம் பார்ப்பது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, நியாயத்தில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. எத்தனையோ சொல்ல முடியும், நான் நியாயத்தில் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், கரெக்டாக நியாயம் செய்வேன், என்னை கேட்டு நியாயம் வரவங்களை பார்த்து நான் நியாயம் கரெக்டாக செய்வேன்னு எத்தனையோ சொல்ல முடியும்? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கரெக்டாக தான் நியாயம் செய்வீங்களா? என்னுடைய சொந்தக்காரங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள்னு யாரும் பார்க்க மாட்டிங்களா? அப்படி பார்க்க மாட்டோம்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கீழே இருந்து சவுண்டே காணுமே. எல்லாரும் ஆஃப் ஆகிட்டிங்களா? கூலிங்காக இருக்கணும், தூக்கம் வருது எல்லாருக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் கேட்குறேன், நான் முகதாட்சண்யம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நியாயம் செய்யும் பொழுது முகதாட்சண்யம் பார்த்து பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி பேசினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நலன்களும் காத்தோடு காத்தாக கரைந்து போயிடும். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியம் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும், துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும், நீதிமானை குற்றவாளியாக்குகிறவனுமாகிய, நீதிமானை குற்றவாளியாக்குகிறவருமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க.
துன்மார்க்கனை நீதிமானாக்கு துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிறவனுமாகிய நீதிமானை குற்றவாளியாக்குகிறவருமாகிய இவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் சத்தமா கேட்டுச்சு? சத்தம் வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிறவனும் குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவனும் யாருக்கு அருவருப்பு? கர்த்தருக்கு அருவருப்பான். அருவருப்பு என்றால் ரொம்ப மோசம், அதை பார்க்க கூட முடியாது. அப்படி நாம் நியாயம் தீர்க்கும் பொழுது நம்மை பார்த்து தேவன் என்ன செய்கிறாராம்? அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அருவருக்கிறாரா இல்லையாங்க? ஹல்லேலூயா. அதனால் நாம் என்ன செய்யணும்? நியாயத்தில் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து நியாயம் பேசணும். ஹல்லேலூயா. என் கணவனை ஏசி ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா வீட்டில் போய்ட்டு அடியில் உரிச்சிருவார் அப்படின்னு சிலர் பயந்து நியாயம் பேச மாட்டாங்க. மனைவிக்கு பயந்து வீட்டுக்கு போன ஏதாவது நம்ம கரெக்டாக நியாயத்தை சொன்னால் வீட்டுக்கு போனால் சோறு கிடைக்காது அப்படின்னு நியாயம் பேச மாட்டாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயந்து நியாயம் பேச மாட்டாங்க. இப்படி இருந்தோம் என்றால் நாம் தேவனுக்கு ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை வாசிங்க. 4:13 நீதிமொழிகள் 4:13 வாசிங்க பார்க்கலாம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டு விடாதே. அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள். அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு ஜீவன். இந்த வேதத்தில் கேட்டது போல நம் நியாயமாக நடக்கும் பொழுது, இந்த புத்திமதியை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, நம்ம செத்துப்போன மரித்து போன அந்த வாழ்க்கையில் ஒரு ஜீவன் வருகிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கை செத்து போய் கிடக்குது, ஒன்றுமே இல்லை, கதை முடிஞ்சு இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவன் பிறக்குது. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை செத்து போய் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நீங்கள் எல்லாரும் தலையை தொங்க போட்டிருக்க பார்த்தா எல்லாரும் அப்படி தான் இருக்கீங்க போலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நியாயத்தில் முகதாட்சியம் பார்க்காமல் நியாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு ஜீவன் கிடைக்கும். அப்படி கிடைக்க வேண்டும் என்றால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நியாயத்தில் எப்பொழுதுமே முகதாட்சியம் பார்க்கக்கூடாது. நான் சொல்லுங்க, நான் நியாயத்தில் முகதாட்சியம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிற மாதிரி அழியில சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை நாட்கள் பார்த்திருந்தாலும் இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த 3வதாக பார்க்கலாம், நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தீமையை பற்றி கொண்டு நன்மையான காரியங்களை விட்டு விடுகிறோம். ஏனென்றால் அது நம்முடைய பார்வைக்கு நன்மையாக இருக்கிறபடியால் நம்முடைய சுயநலத்திற்காக அந்த தீமையை நன்மையாக நாம் பற்றி கொண்டு நன்மையை தீமை என்று விட்டு விடுகிறோம். நம்ம யோசிக்க வேண்டும், நம்ம இந்த கேட்டகரியில் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுத்து விட்டு நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்போது என்ன நன்மையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்? வேதம் சொல்கிறது எந்த நன்மையை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. தேவனாக கர்த்தரிடத்தில் ஒருத்தர் கேட்கிறாங்க, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் எந்த நன்மை செய்ய வேண்டும், என்ன செஞ்சால் நான் நித்திய ஜீவனுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு 17வது வசனத்தில், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்று சொல்கிறார். நம்ம கற்பனைகளை கைக்கொள்வதே நமக்கு ஒரு நன்மை தான். ஹல்லேலூயா.
அப்படி இருக்கும் பொழுது முதலாவது பாயிண்ட்லேயே பார்த்தோம், தேவனை சேவித்து அவருடைய கற்பனைகளை காத்து பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. பற்றி கொண்டிருக்கிறதே நமக்கு நிலம் என்று பார்த்தோம். அதே தான் இங்கேயும் திரும்ப வருது. 10 கட்டளைகளை தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை நாம் பின்பற்றுவதே நமக்கு ஒரு நிலமான விஷயம். ஹல்லேலூயா. அதில் தேவன் எந்த நன்மை, நான் ஒரு நன்மையை சொல்கிறேன் இன்னைக்கு. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 19வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். உன் தகப்பனையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இது நம்மில் அநேகர், நம்ம எத்தனை பேர் நம்முடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறோம்? கட்டளைகளில் முக்கியமான கட்டளையும் இந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும். ஆனால் நம்மேல் அநேகர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுறதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி ஒரு நன்மையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசமே தப்பாயிரும். ஹல்லேலூயா. நம்ம தகப்பனின் தாயும் கனம் பண்ணாதான் அது கர்த்தருக்கு பிரியம் என்றே வேதம் சொல்லுகிறது. இங்கே நிறைய பேருக்கு தகப்பனும் தாயும் இல்லை, அதனால நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு தகப்பனும் தாய் இருக்கிற நாம் எப்படி நம்ம கனம் பண்ணுறோம்? நமக்கு எதாவது தேவைன்னா மட்டும், அம்மா எனக்கு இதை பண்ணித்தாம்மா, அதை பண்ணித்தாம்மா அப்படிமோ. தேவையில்லன்னா என்ன நீ இப்படி பேசுகிறனா அப்படி கத்துவோம். அடுத்தது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம இப்படி செய்கிறோம்மா. ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா, ஏம்மா ப்ளீஸ்மா எனக்கு இங்கே தாங்கம்மா அப்படிமோ. அப்படி தானே? உங்களுக்கு தான் தெரியும். யாராவது கேட்பாங்க அப்படி உங்கள்கிட்ட? சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் தானே, சொல்லுங்கள். கேட்பாங்கள்ல? இதே தேவையில்லன்னு என்ன சொல்லுவாங்க? நீலாம் ஒரு அம்மாவா, நீனே பெத்தையா அப்படிம்பாங்க. இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்ல தெரியாது. நான் தான் பெத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அவ்வளோ வாய் வலிச்சிடும், கஷ்டம் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அது நம்ம தேவனை அவமதிக்கிறதுக்கு ஒரு சமமாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அப்போ கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். இங்கே வாசிங்க பார்க்கலாம். மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எப்படி எனில் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த காலத்திலே தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலைன்னா என்ன செய்யணுமா? கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பாஷையில் போட்டு தெளிர வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால நம்ம இப்போ யாரையும் கொல்ல முடியாது. கொன்னா நம்மளை பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. அதனால நிறைய பேர் துணிகரமாக பேசலாம். ஆனால் நம்ம மேலே நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்முடைய மென்டார், நம்மளுடைய கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பயத்தோடு இருக்கணும். ஏன்னா அவர் போட்டு தள்ளும் போது எந்த போலீஸாலையும் நம்ம பிடிச்சி வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவர் எப்படி போட்டு வைப்பாருன்னு, போட்டு தள்ளுவார்னே தெரியாது. அதனால நாம் நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிய வேண்டும். அதனால தவறான விஷயங்கள் கீழ்ப்படியக்கூடாது. வேதம் சொல்லுகிறபடி, வேதத்து உட்பட்டபடி நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் கூட நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வாழ்நாள் எப்படி போயிடும்? குறுகி போயிடும். நம்ம பஸ்ஸில் என்ன சொல்லுவோம்? பாதியில் போயிடுமா? எப்படியே போயிடும், அரைகுறையாக போயிடும் வாழாமல். ஹல்லேலூயா. அதனால நம் வேதத்திற்கு உட்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்றால் தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனம் சொல்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். ஹல்லேலூயா. அதனால் நாம் பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு நியாயம், கர்த்தருக்குள் நியாயமாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கான நன்மை தீமையாக மாறிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் நாம் கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியலையான்னு தெரியும். அது ஒரு நன்மையான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சுயநலத்திற்காக தேவைப்படும் பொழுது தேவனை
தேவனை எப்படி நம்ம பார்த்தது போல் தேவனை வந்து சுயநலத்திற்காக ஆதாயத்திற்காக கடவுளே கடவுளே இந்த பிரச்சனை காப்பாற்றுங்கப்பா, எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்கு ஆண்டவரே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் ஒரு கடனை அடைச்சிட்டாருன்னா கெத்தாயிரும். ஆண்டவரை பரவ பார்த்துக்கலாம், காலையில் ப்ரேயர் பண்ண வரும், இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லைன்னா சரி சாயங்காலமே பார்த்துக்கலாம், ஆண்டர் போய் ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டர் எப்போ இந்த கோயிலில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அசால்ட்டாக போயிடும். ஹல்லேலூயா. அப்படியே ஆதாயப்படுத்துகிற மாதிரி தேவனை அவமானப்படுத்துகிற மாதிரி நம்முடைய பெற்றோர்களையும் இருக்கிறத வர எதனா நம்மளை ஏச முடியும், இவங்க சொல்லலாம் கேட்காண்டாம், அவங்களாம் பழைய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வந்து நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை வந்து யூதாஸ் காரியத்தை போல ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால நாம் சிந்திக்க வேண்டும், நாம் எதை பற்றுக்கொள்ள வேண்டுமோ, வேதத்தின்படி எதை பற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தின்படி எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் வந்து நமக்கு நன்மையானதை நமக்கு தேவன் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி மாதத்தில் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், 11 மாதங்களை தாண்டி 12வது மாதத்துக்குள்ளாக தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள் அநேகரை தேவன் சுகத்தோடும் பலத்தோடும் பிரவேசி செய்திருக்கிறார். அதுக்கு நாம் எப்பொழுதும் அந்த தேவனுக்கு நன்றியுடைய தேவ பிள்ளைகளாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அவர் பண்ண பிரசங்கம் உங்களுக்கு புரிஞ்சுதா? திருவிருந்து ஆராதனைக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிவிட்டு நம்ம திருவிருந்துக்கு போகலாம். என்ன சொன்னார் சொல்லுங்கள். முதல்ல சாலமோன் என்ன சொன்னாராம்? இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நமக்கு நல்லது. சாலமோன் ஞானி சொல்லுகிறார். ஏன்னா சாலமோன் ஞானி நிறைய விஷயங்களை வந்து பற்றி கொண்டார், நிறைய விஷயங்களை பற்றி கொண்ட நல்ல விஷயங்களை கூட கைவிட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பாதிப்பை தான் இந்த பிரசங்கின் புத்தகத்தில் எழுதுகிறார். சாலமோன் ஒரு பெரிய ஞானி. அவனை போல ஞானம் அந்த உலகத்தில் அவன் இருக்கும் வரைக்கும் அவன் போன பிறகு யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானியே பாருங்கள், சில சமயங்களில் வாழ்க்கையுடைய கடைசி பகுதியில் பாருங்கள், தேவனை முழுமையாக பற்றி கொள்ளாமல் தேவனுடைய காரியங்களில் சில காரியங்களை என்ன செஞ்சிட்டாரு? கை விட்டுட்டாரு. அதை விட்டுட்டாரு, நடக்கலை அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே மனைவிகள் மாத்திரம்தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கைவிடுவதற்கு காரணம் கணவனும் கூட. மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம். ஹல்லேலூயா. சிலர் பிள்ளைகள் நிமித்தம் பாருங்கள் சில பெற்றோர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கைவிடுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்காக கைவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி கைவிடும் பொழுதுதான் நல்ல ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு என் மனசில் தோன்றின ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் தான் ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ இங்க வேத வசனம் சொல்லுது ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை என்ன செஞ்சிருக்கணும்? உறுதியாக பற்றி பிடித்திருக்கணும். என்ன நம்பிக்கை? தேவன் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கு தான் சாத்தான் அநேகர் என்ன செய்வான்? பயன்படுத்தி நம்மளை விழத்தழுவான். ஹல்லேலூயா. அப்படி விழத்தழுவதற்கான ஆயுதங்கள், அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் தான் மனைவிமார்கள், கணவன்மார்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், உலக வேலைகள்,
தொழில்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு தேவன் மேலே நம்பிக்கையில் ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு அந்த நம்பிக்கையில் உறுதியாக இல்லாமல் இவர்கள் மூலமாக என்ன செய்கிறாங்க? பின்வாங்கி போய்விடுகிறார்கள். தேவனை உறுதியாய் பற்றி கொள்வதை விட தேவனை கைவிடுகிற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. சாலமோன் அப்படி தான் வந்துட்டார். சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். அன்றைக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்து பார்த்தேன். ஆண்டவர் சாலமோனை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக பெரிய இளைப்பாறுதலெல்லாம் கட்டளையிட்டார். கடைசியில் பெண்கள் மூலமாக, மனைவி மூலமாக அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிட்டு. அல்லேலூயா. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆசை என்று வேதம் சொல்கிறது. ஆசை, பேராசை எந்த நிலையில் நமக்கு இருந்தாலும் சரி தான். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், பணத்தை சேர்க்கணும், பொண்ணு வாங்கணும், அது கார் வாங்கணும், 10 கார் வாங்கணும். அளவுக்கு மீறிய ஒரு ஆசை, பேராசை கூட நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் நம்மளை தள்ளிடும். அல்லேலூயா. இவனுக்கு ஆசை, கடுமையான ஆசை, மனைவி மேலே ஆசை, பெண்கள் மேலே ஆசை. அப்படி ஆசை வர்றதுனால பாருங்க அவன் தவறு செய்ய ஆரம்பித்தான். அப்போ இதில் பெரிய எனக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தேவன் அவனோடு பேசுகிறார். அவன், யசப்பா, கர்த்தாவே, நான் சிறு பையன், எனக்கு அறிவு கிடையாது, நான் பைத்தியக்காரன், எங்கள் அப்பாவுக்கு வரவு இந்த ஜனங்களை நான் எப்படி நியாயந்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, நீதி நியாயம் பற்றி எனக்கு அறிவில்லை அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்து பாருங்கள் அவனுக்கு நல்ல ஞானத்தையும் பொன்னையும் பொருளையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாருன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு ஒரு அருமையான அவனுடைய வாழ்க்கை அழகாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. முடிவு பாருங்க, தப்பு தப்பாக அவன் போனதுனால தப்பு தப்பாகவே போயிட்டான். அல்லேலூயா. தேவன் அவனோடு பேசுகிறார். சாலமோனே, சாலமோனேன்னு திரும்ப திரும்ப அவனை கூப்பிட்டுதாரு. வேணும் சொல்கிறது, அவன் அந்த தேவனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யலை? செவியை கொடுக்கலைங்க. அவன் எவ்வளோ அந்த இருதயம் வந்து துணிகரமும் இருதயமாக இருந்திருக்கு பாருங்க. எவ்வளோ கடினமான இருதயமாக இருந்திருக்குது. தேவன் பேசின பிறகு, தேவன் நேரடியாக அவன்கிட்ட பேசின பிறகு அவன் என்ன செய்யலை? அவனுக்கு எப்படி அப்படி ஒரு இருதயம் ஒரு துணிவாக வந்துச்சு? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அல்லேலூயா. இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை பற்றி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு வேறு யாரையாகிலும் எதையாகிலும் அதிகமாக நாம் பற்றி கொண்டிருந்தால் தேவன் நம்மோடு கட்டாயம் பேசுவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. பேசாமல் கண்ணை கட்டிட்டுலாம் கொண்டு காட்டில் விட மாட்டார். அல்லேலூயா. திரும்ப 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 தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய தவறை முதல்ல ஒத்துக்கொண்டு சரி செய்து கொண்டு ஒரு மனம் திரும்புதலோடு ஆண்டவருடைய நெருங்கிவிட்டால் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே பற்றி கொள்ள வேண்டியது என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். புத்திமதிகளை பற்றி கொள்ள வேண்டும். தேவனோடு அன்பாக நேசத்தோடு இணைந்து இருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் நாம் கைக்கொள்வதற்கு, நாம் பின்பற்றுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நன்மையை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீமையானவைகளெல்லாம் நம்மை விட்டு விளக்கணும், நம்ம குடும்பத்தை விட்டும் விளக்கணும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம கணவனோடு பேச முடியாத மனைவிகளாக இருக்கிறோம், மனைவியோடு பேச முடியாத கணவன்மார்களாக இருக்கிறோம், பிள்ளைகளோடு பேச முடியாத பெற்றோர்களாக தகப்பன் தாயாக இருக்கிறோம், நம்முடைய பெற்றோரோடு பேச முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கிறோம் என்று சொன்னாலே தேவனோடு நடக்கிற அந்த பயணத்தில் பின்தங்கியிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அதை நீங்கள் உணர்ந்து இந்த முதலாம் நாள், இந்த மாதத்தில் இந்த முதலாம் நாளில் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் நலமானதை பற்றி கொள்வேன், அதை விட்டு பின்வாங்கவே மாட்டேன், தீமையானதை என்னை விட்டு விலக்குவேன், என் குடும்பத்தை விட்டு விலக்குவேன். அல்லேலூயா. யார் அதை செய்தாலும் நான் என்ன செய்வேன்? விலக்குவேன். ஆண்டவரே, நன்மையை பற்றி பிடிக்கும்படியாக அவங்களோடு நான் போதிப்பேன் அப்படின்னு சொல்லி நல்ல முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எது நன்மை எது தீமைன்னே தெரிய மாட்டேங்க. அல்லேலூயா. நீண்ட வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி, அந்த சகோதரியோட நான் பேசி கொண்டிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ளே சாபம் வந்து கொண்டே இருந்தது. அப்போ சில காரியங்கள் அப்படியே நான் கேட்ட பொழுது, பேசி கொண்டிருக்கும் பொழுதே அந்த சகோதரி சொன்னார்கள், என் வீட்டுக்காரரு
குடிக்க மாட்டார். அவருடைய நண்பர்கள் குடிக்கக்கூடிய அந்த போதைப் பொருளை வாங்கி வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பார், தேவைப்படும் போது கொண்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த சகோதரி சொன்னது ஒரு பெரிய அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது. ஒரு ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள் பாருங்க அப்படி செஞ்சால் பரவாயில்லை. ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து பாருங்கள் ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு சகோதரி, இது ரகசியமாக அறியாத ஒரு தவறாக அந்த சகோதரி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நான் சொன்ன உடனே தவறுதான் என்று சொல்லி அந்த தவறை திருத்தி கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தவறானதை கூட சரியானது என்று சொல்லி கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, ஏன் ஊழியக்காரருக்காக கூட, விசுவாசிகளுக்காக கூட அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிற அநேக மனிதர்களை பார்க்குறோம். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நாம் இராதபடிக்கு வேதம் எதை நன்மை என்று சொல்லுகிறதோ அதை பிடித்து கொள்வோம், எதை தீமை என்று சொல்கிறதோ அதை நம்ம விட்டுவிடுவோம். அப்படி விட்டுவிட்டால் வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே பெரிய பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய குடும்ப ரட்சிப்பையும் நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதற்கான வழிகளை திறந்து தருவார். அல்லேலூயா. ஆகவே தேவனை நேசியுங்கள், தேவனுடைய கற்பனைகளை, கட்டளைகளை கை கொள்ளுங்கள். போதிப்பதோடு நிறுத்திவிடாதிருங்கள், மற்றவர்களுக்கு சொல்வதோடு நிறுத்திவிடாதிருங்கள், கை கொள்ளுங்கள். நன்மையானதை பின்பற்றுங்கள், தீமையை விட்டு விலகிவிடுங்கள். வேதம் சொல்லுகிற புத்திமதிகள், உங்கள் நண்பர்கள் சொல்லுகிற வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு புத்திமதிகள், உங்கள் மனைவி, உங்கள் கணவன் சொல்லுகிற புத்திமதிகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் சொல்லுகிற புத்திமதிகள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது கட்டாயம் அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதை கைவிட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த கடைசி மாதத்தில் முதல் நாளிலே நிற்கும்படிக்கு தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களில் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிச்சயமாக பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு விஷயங்களிலும் தேவன் நமக்கு அனுகூலமாக இருப்பார். அல்லேலூயா. எத்தனை நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.